வணக்கம். என் ஆய்வகம் நம் கருத்து பட்சமாக மெய்த்தேன் நன்றி. என்னன்னு சொன்னா, அஹ், ஒரு கிறிஸ்டியன் புள்ள பொடியன், எஸ்பெஷலி பாய்ஸ், நான் ஸ்ரீலங்கால காய்க்கிறேன். இப்ப ஒரு அந்நிய மதத்து பொடின்னு யாரோ ஒரு கிறிஸ்டியன் பொடின்னு ஊத்த பேச்சு பேச சொல்லி வற்புறுத்துறான்னு வையும் ஸ்கூல்ல. இப்ப ஏ லெவல் மாய் விடுங்களேன், ஏ லெவல் மாய். அப்ப வற்புறுத்துற நேரம் இவன் கிறிஸ்டியன் தானே, இவன் பேச இயலாதும்பான். வேற ஒரு கல்ச்சர்ல பழகி வந்திருப்பான், சர்ச்ல இருந்து பொலைட்டா பழகி வந்திருப்பான். அப்ப ஒரு கிறிஸ்தவம் அல்லாத ஒரு பொடியை அப்படி பேசுற நேரம் இவன் ஏழாதுன்னா அவன் அடிச்சு போடுவான், அரைஞ்சு போடுவான். அப்ப ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டு, தீமையை விட்டு விலகி ஓடு, அப்படி செய்யணுமா ஒரு கிறிஸ்டியன் பிள்ளைக்கு? அதுக்கு என்ன பதில் கிறிஸ்டியானிட்டில இருந்து? எனக்கு அதை சொல்லுங்களேன். இப்ப அதுக்கு என்ன பதில்? அவன் அடிய வாங்கிட்டானே, அவன் அடிச்சுட்டானே. உங்களுக்கு பிரச்சனை புரியுதாங்கண்ணே? அதாவது எங்கட சிவில் சொசைட்டி அப்படி இல்லை. ஒண்ணு முன்னுக்கே அவனை இனங்கண்டு அவன் விளைவிக்கிறதுக்கான சைக்கலாஜிக்கல் ப்ராக்டிஸை நாங்க 5-6 வயசுலயே கொடுக்கணும். அதை சண்டே ஸ்கூல் கொடுக்காது, சர்ச்சும் அதை டீச் பண்ணாது. அல்லது அவன் அடிச்சா திருப்பி அடிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கணும், அதையும் சண்டே ஸ்கூல் செய்யாது. அல்லது ரைட், கிறிஸ்தவம் அல்லாத பிள்ளைங்களோட பழகும்போது இந்த பிரச்சனை வருது அப்படின்னா கிறிஸ்டியன் பிள்ளைங்களுக்குன்னு வேற ஸ்கூல் இருக்கணும், அதையும் சர்ச் செய்யாது. அப்ப கிறிஸ்தவனுக்கு ஜெனரல் சொசைட்டில அவன் கிறிஸ்தவனா இருக்கிறதுனாலேயே வர ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு. அதுக்கு பதில் இல்லையே. ஜெனரல் சொசைட்டி ஆம்பளை பயலுங்க தூசணம் பேசல, சத்தமா பேசல, ரொம்ப மெஸ்குலினா டாக்ஸிக் மெஸ்குலினா இல்ல அப்படின்னா ஜெனரல் சொசைட்டி ஆம்பளை பிள்ளைங்கள தூற்றுது. அப்ப கிறிஸ்தவ ஆண் பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையில் தூற்றப்படுகிறார்கள், அதுதான் உண்மை. நம்ம மறைக்கணும், அதை அதுல சவாய்வ் ஆகுறதுனால உங்களுக்கு விளங்க கிடைக்குது. அப்ப அதுக்கு என்ன பதில் கிறிஸ்டியானிட்டியில? அதுக்கு சர்ச் விட்டு பதில் என்ன? சண்டே ஸ்கூல் பதில் என்ன? பைபிள்ட்டு பதில் என்ன? கடவுள்கிட்ட பதில் என்ன? புரியுதா? அப்படி செய்ய இயலாது. உலகத்தின் நிமித்தம் துன்பப்படுவீர்கள், என் நிமித்தம் துன்பப்படுவீர்கள்னால அடி வாங்கிக்கிங்க தம்பி, நீங்க அப்படி செய்யணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிலைமைய. அப்படி ஏறாது. So we should come to a solution on this. So this is what church is for. So churches should address these problems. நீங்க எங்களுக்கு கிறிஸ்டியன் பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறது வேலை இல்லை. வேர்ல்டு ரொம்ப ஹார்ஷா இருக்கு. அப்ப நாங்க வேர்ல்டுல வின் பண்ணணுமே. ஒன்று வேர்ல்டை நோக்கி எதிர்த்து ஃபைட் பண்ணும், அல்லது வேர்ல்டு ஒதுக்கி எங்களுக்குள்ள மாத்திரம் நாங்கள் மேலே வரணும். அந்த அந்த கம்படிட்டிவா மேலே வர்றது, ஐசோலேட்டட் கம்படிட்டிவ் அல்லது டுகெதர் டிஃபென்சிவ் அண்ட் கம்படிட்டிவ், இந்த ரெண்டுல ஏதாவது அவனுக்கு போகணுமே. நம்மள டிஃபென்ஸும் இல்லை, கம்படிஷனும் இல்லை கிறிஸ்டியன்ஸ்ல. அப்ப என்னத்தான் செய்யறது? இப்ப அது அம்மா அப்பாவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, சர்ச்சும் சொல்லிக் கொடுக்காது, பைபிளும் சொல்லிக் கொடுக்காது, சண்டே ஸ்கூலும் சொல்லிக் கொடுக்காது. அப்ப எப்படி செய்யறது? அப்ப எப்படி செய்யறது? இதை வேண்டாங்க போத நான் ஸ்ரீலங்கா கிறிஸ்டியன். நன்றி.